சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளை அழைத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக இந்த முறை 12 தொகுதிகளை கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில விசிகாவோட டிமாண்ட் என்ன, கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், திமுக ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். விசிகாவிலிருந்து கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் TR பாலு தலைமையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விசிக தொகுதிக்கான எண்ணிக்கையும் அதே போன்று விருப்ப தொகுதிகளுக்கான பட்டியலையும் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் 6 சட்டமன்ற தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கிய நிலையில் இந்த முறை இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என விசிக வலியுறுத்துவதாக தெரிகிறது. குறிப்பாக 2011 திமுக கூட்டணியில் 12 தொகுதிகளை நாங்கள் பெற்றிருந்தோம். எனவே இந்த முறை இரட்டை இலக்கத்தில் 12 தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பேச்சுவார்த்தையில் வைப்பதாக விசிக தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். அதே போல புதுச்சேரியில் 2 சட்டமன்ற தொகுதிகள் வரும் தேர்தலில் ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துவதாகவும், விருப்ப தொகுதிகளாக 20 தொகுதிகளுக்கான பட்டியலை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளில் தாங்கள் இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தையில் வலியுறுத்துவதற்காக திட்டமிட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. விக்னேஷ். ராஜ்குமார், இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தையில தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் புதுசா கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறதுனால தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தொகுதிகளை குறைக்க சொல்லி திமுக வலியுறுத்துறதா பாக்குறோம். விசிகாவிடமும் அதே நிலைப்பாட்டை திமுக எடுக்குமா? விசிகாவை எப்படி கையாள போகிறது? திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் தொகுதிகளுக்கான எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்பொழுது புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் உள்ளே வந்திருக்கிறது. குறிப்பாக தேமுதிக வந்திருக்கிறது. அதே போன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியும் வந்திருக்கிறது. எனவே இவர்களுக்கெல்லாம் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தொகுதிகளுக்கான எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதற்கான கோரிக்கை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தான் திமுக தரப்பிலிருந்தும் சொல்கிறார்கள். அதே போன்று விசிகாவை பொறுத்தவரை தங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாகவே வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே போன்று கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பேசும்போது கூட கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்ப்பது எங்களுடைய விருப்பம், இந்த கோரிக்கையை பேசுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். கூட்டணியில் தொடர்ந்து விசிகா தனித்துவமாக இருப்பதாகவும், மாநில கட்சிக்கான அங்கீகாரம் நாங்கள் பெற்றிருக்கிறோம், எனவே எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இரட்டை இலக்க தொகுதிகளை நாங்கள் கேட்போம், அதற்கான பட்டியலையும் கொடுக்க இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை முடிவிலே என்ன விதமான ஒரு முடிவுகள் எடுக்க இருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் இறுதி முடிவு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. திமுக விசிக தொகுதி பங்கீடு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.